நம்மள சுத்தி புயல் மாதிரி பிரச்சனைகள் அடிக்கும்போது மனசுக்குள்ள அமைதியா இருக்க முடியுமா? இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். வெளியில இருந்து வர அழுத்தங்களுக்கு நடுவுல நமக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மைய எப்படி கண்டுபிடிக்கிறது? நிலையே இல்லாத இந்த உலகத்துல நமக்கு ஒரு நங்கூரம் தேவை இல்லையா? வாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உருவகம் எவ்வளோ உண்மை பாருங்க, இல்லையா? கொடையே இல்லாம ஒரு பெரிய மழையில மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சூழ்நிலைகள் நம்மள சுத்தி நடக்கும்போது இப்படிதான் நாம உணர்றோம். சரி, இந்த உணர்வு உண்மையிலே எங்க இருந்து தான் வருது? சரி, நம்மள நனைய வைக்கிற அந்த மழை எங்க இருந்து தான் வருது? அதுக்கு முதல் காரணம் நாம எல்லாருமே சந்திக்கிற ஒரு அழுத்தம். அதாவது எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா இருக்கணுங்கிற அழுத்தம். அத பத்தி முதல்ல பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன். இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் நாம காட்டுற ஒரு கச்சிதமான எல்லாம் சரியா போற மாதிரி ஒரு தோற்றம். இன்னொரு பக்கம் நாம உண்மையிலே உணர்ற நிஜம், குடும்பம், நண்பர்கள், சமூகம்னு நம்ம மேல வைக்கிற எதிர்பார்ப்புகள் ஒரு பெருமழை மாதிரி கொட்டுது. இந்த முரண்பாடு தான் அந்த அழுத்தத்தோட மூல காரணம். இந்த மாதிரி ஒரு டபுள் லைஃப் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கா? அப்போ இந்த வெளியில இருந்து வர்ற பிரஷர்ல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. நம்மளோட மதிப்பை அளக்கிறதுக்கு ஒரு புது வழியை இந்த போதனை நமக்கு காட்டுது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது. கிருபையும் சமாதானமும் ஒரு குறிப்பிட்ட வகையான அறிவின் மூலமா பெருகுதுன்னு இந்த வசனம் சொல்லுது. அது என்ன அறிவு? இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். இந்த அறிவுங்கிறது பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்றதில்ல. ஒருத்தரை பத்தி படிக்கிறதுக்கும் அவரோட பழகி அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். கடவுளோட ஒரு உண்மையான உறவை ஏற்படுத்தி அவரோட குணத்தை அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி ஒரு அறிவு தான் நம்மளை அமைதிப்படுத்தி நிலைநிறுத்தும். இதோட விளைவு என்ன தெரியுமா? நம்மளோட செல்ஃப் ஒர்த், அதுக்கான சோர்ஸே மொத்தமா மாறிடுது. மத்தவங்க நம்மள பாராட்டுறாங்களா, அங்கீகரிக்கிறாங்களான்னு கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம மதிப்பு கடவுள்கிட்ட இருந்து நேரடியா வருதுங்கிற ஒரு உறுதியான புரிதலுக்கு நம்ம வர்றோம். சரி, இந்த அறிவு எப்படி ஒரு நங்கூரம் மாதிரி வேலை செய்து நம்மள அலைக்கழிக்கிற வாழ்க்கை புயல்கள்ல இருந்து இது எப்படி நம்மளை விடுவிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நம்மள தடுமாற வைக்கிற சில விஷயங்களை லிஸ்ட் பண்ணிருக்கோம். தேவையில்லாத தத்துவங்கள், மத்தவங்களோட கருத்துகள், ஏன் நமக்கே வர்ற குற்ற உணர்ச்சி கூட நம்மள அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்கிற ஒரு பலமான காத்து மாதிரி தான். இதுல ஏதாவது ஒண்ணு உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விடுதலை அடையறதுக்கு ஒரே வழி சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது தான். இந்த சத்தியம் ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸா வேலை செய்யுது. இங்க தான் அந்த நங்கூரத்தோட வேலையே ஆரம்பிக்குது. நம்மள சுத்தி குழப்பமான காத்து வீசும்போது இந்த சத்தியம் நம்மள ஒரு நங்கூர மாதிரி உறுதியா பிடிச்சிக்குது. இந்த விடுதலையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா, குற்ற உணர்ச்சியிலிருந்து வர்ற விடுதலை. நான் செஞ்சது சரியா தப்பான்னு தொடர்ந்து மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்திலிருந்து இது நம்மள விடுவிக்குது. அது எவ்வளவு பெரிய மனச்சுமையை இறக்கி வைக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த உள்மாற்றம் எல்லாம் ஒரே ராத்திரியில நடந்துடாது. சொல்லப்போனா பல சமயம் நமக்குள்ள மாற்றம் நடக்கிறதே நமக்கே தெரியாது. இந்த மெதுவான வளர்ச்சியை எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முன்னேற்றங்கிறது எப்பவுமே திடீர்னு நடக்கிற ஒரு பெரிய நிகழ்வு இல்ல. அது பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாத மெதுவான ஒரு ப்ராசஸ். பேச்சாளர் அவரோட சொந்த அனுபவத்திலிருந்து இதை வளர்க்கிறாரு. ஒரு கஷ்டமான காலகட்டத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது தான் போன சில வருஷங்கள்ல தான் எவ்வளவு வளர்ந்திருக்கோன்னு அவரால் உணர முடிஞ்சுது. தோல்வி நினைச்ச தருணங்கள்ல தான் உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய வளர்ச்சி நடந்திருக்கு. சில சமயம் பெரிய பெரிய உள் மாற்றங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் வெளியே தெரியும். உதாரணத்துக்கு பேச்சாளர் சொல்றாரு, ஒரு மாசம் முழுக்க அவரால் வெள்ளை சர்க்கரைய தொடாம இருக்க முடிஞ்சது. அது மன உறுதியால இல்ல, உள்ளுக்குள்ள கிடைச்ச ஒருவித அமைதியால. இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இது அந்த மெதுவான உள் வளர்ச்சியோட ஒரு வெளிப்படையான அடையாளம். சரி, இந்த பிரஷர், இந்த அறிவு, இந்த மெதுவான வளர்ச்சி இதெல்லாம் நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? புயலோட மையத்துல இருக்கிற அமைதிக்கு, அந்த சமாதானத்தை பத்தி பார்க்கலாம். இந்த மேற்கோள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு பாருங்க. வெளியில சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள ஒரு அமைதியை அடைய முடியும்னு இது அழகா சொல்லுது. இதுதான் இந்த போதனையோட இலக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அசைக்க முடியாத ஒரு உள் சமாதானம் இது. சூழ்நிலைகளை சார்ந்து இல்லாம உள்ளே இருந்து வர்ற ஒரு ஸ்திரத்தன்மை. இந்த பகுப்பாய்வோட கருப்பொருள நேரடியா உங்க வாழ்க்கையோட இணைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். தொடர்ந்து புயல் அடிச்சுட்டே இருக்கிற இந்த உலகத்துல உங்களை நிலைநிறுத்துற நங்கூரம் எது? யோசிச்சு பாருங்க.